பார்வதியால் 7-8 வயதுக்குள்ள எல்லா கலைகளையும் படிப்பாளே 12 வயதுக்குள்ள சக்தி பார்வதிய படித்தாளே எங்க தர்க்கராஜம் பெத்தவா தஜயானி பார்வதியா தஜயானி பார்வதி 16 வயதாச்சு பக்கவதி பெண்ணுவனா நிறைஞ்சால தஜயானி பார்வதி புஷ்பவதி பெண்ணுவானா பார்வதி புஷ்பவதி பார்வதி அருந்தவ செல்வி செல்வி அம்மை உமை பார்வதி ஆதிவரா சக்தி 16 வயதிலே பிச்சி பூ பூத்தது போல பேரரசி புஷ்பவதியாக இருக்கா அரங்கிலியாளான பார்வதி அள்ளி மலர் பூத்தது அரங்கிலியா பூத்து இருக்கா கனகமலர் பூத்து கட்டி மவ பூத்து இருக்கா ரோசாபு பூத்து ராஜகிளியா பூத்து இருக்கா பாரிஜாதம் பூத்தது பூத்தது பார்வதிக்கு சடங்கு முறை கழிப்பாரா அவடி சடங்கு முறை கழிச்ச போது வந்திருக்கும் அரசரெல்லாம் பார்வதி அழக கண்டு செல்லம்மா பார்வதிக்கு தர்கராஜன் தலைக்கு ஊத்தி உதா தலைக்கு தண்ணி ஊத்தி முடிச்சு சடங்கு சம்பிரதாயங்களை கழித்தார் 56 அரசர்கள் தர்க்கம் கோட்டைக்குள்ள இருக்கார்கள் சடங்குக்கு வந்திருக்காங்க வந்திருக்காங்க ஐயா எதுக்கு சடங்கு கழிக்காங்க ஒரு வீட்டுல பெரிய மனுஷாயி ஒரு பிள்ளை இருக்கு
வாங்க எங்க வீட்லயும் பெண்ணு இருக்கு, பெண் காட்டு வாங்கன்னு தெரியப்படுத்துறதுக்கு தானே பூப்பணி நீராட்டு வேலை நடத்துதோ. அதனால இது 56 தேசத்து அரசர்கள்லாம் வந்து பார்வதியினுடைய சடங்களை கழித்து சடங்கு முறைகளை கழித்து போகும்போது ஒவ்வொரு ராஜாக்களும் தர்க்கங்கிட்ட சொல்லுங்க, ஐயா ராஜா உங்க பிள்ளைக்கு மாலை பொருத்த வந்ததுன்னா தவறாம என்கிட்ட சொல்லி விடுங்க. என்கிட்ட ஒரு மாப்பிள்ளை இருக்கான், நல்ல கட்டு முட்டுமா நல்லா படிச்ச அறிவாளி, நல்ல ஆளு, பொண்ணு தாரம்னு சொல்லி விடுங்க. உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க நாங்க வாரம் ஐயா. வாரம் போறவங்களாம் பார்வதியை பெண் காட்டிட்டு போறார்கள். பார்த்தான் தர்க்கராஜன் நினைக்கிறாரு, நம்மளுக்கு இருப்பது ஒரு மவா பார்வதி, அதானே 56 அரசர்லாம் உனக்கு எனக்குன்னு பெண் காக்காங்களே, நம்ம இருக்க ஒரு மவளை எவனுக்கு கட்டி கொடுக்க, நம்ம யாருக்குன்னு கொடுக்க? வடநாட்டுக்கு கொடுத்தா தென்னாட்டுக்காரன் சண்டைக்கு வருவாங்கல்ல, மேநாட்டுக்கு கொடுத்தா கீழ்நாட்டுக்காரன் சண்டைக்கு வருவாங்கல்ல. நம்ம 56 தேசத்துக்கு ஏகாதிபதி தர்க்கராஜனா இருக்கோம்ல, தச்ச பிரஜாபதி சக்கரவர்த்தி நம்ம தானே இருக்கோம். யாருக்கும் சண்டை சடை வரக்கூடாது, நம்ம மகளை எப்படி திருமணம் முடித்து கொடுக்க என்று தர்க்கராஜன் யோசனை செய்து தண்டன் தலையாரி மந்திரிய கூப்பிட்டு ஏ மதி சொல்லும் மந்திரிய இருக்கிறது ஒரு மகளை ஊர்ல உள்ளவங்களாம் பொன் காக்காங்களே வராங்களே, என் மகளுக்கு எப்படி கல்யாணம் முடித்து கொடுக்க என்று மதி சொல்லும் மந்திரி கிட்ட மதன தர்க்கராசன் கேட்டாரு. அந்த மன்னன் தர்க்கம் கிட்ட மதி சொல்லும் மந்திரி சொன்னார், ஏ மதன தர்க்கா மவா இருக்கிறது ஒரு மவா, நீ 56 ராசா பெண் காக்காங்கன்னு சொல்லுதே, யாருக்கும் சண்டை சடவு இல்லாம மவளை கட்டி கொடுக்கணும்னா உன்னுடைய அரண்மனையில ஒரு சுயவரத்தை நடத்துங்க. சுயவரம் எப்படி? 56 அரசர்கள் வந்திருக்கும் சபையில பார்வதிய மன பெண்ணா அலங்கரித்து பார்வதி கையில மாணிக்க மலர் மாலையை கொடுக்கணும். மாலைய பார்வதி சொலட்டி எரியணும். ராசா கழுத்துல விழுந்தாலும் அவர்தான் மாப்பிள்ளை, ஆண்டி கழுத்துல விழுந்தாலும் அவர்தான் மாப்பிள்ளை, அரசன் கழுத்துல விழுந்தாலும் அவர்தான் கணவன், பல்லு போன கிழவன் கழுத்துல விழுந்தாலும் அவர்தான் மாப்பிள்ளை. எப்படி சுயவரம் நடத்திடுவோமா? நல்ல ரோசனை. ஏ மந்திரி நீதாண்டா மந்திரி அப்பா, என் மவா பார்வதிக்கு நீ என்னும் போல சுயவரத்தை நடத்து முதல்ல அறிக்கை 56 ராஜாக்கள் வாங்கப்பா பார்வதிக்கு சுயவரம் வச்சிருக்கு. பார்வதி கையிலே மாணிக்க மலர் மாலையை குடித்து சொலட்டி எரியப்படும். பார்வதி எரியும் மாலை யார் கழுத்திலே விழுந்ததோ அவர்தான் தர்க்கராசனுக்கு மருமகன், பார்வதிக்கு புருஷன். ஆமா அப்படின்னா 56 தேசத்துக்கும் அறிக்கை அனுப்புவாரா, அறிக்கை கண்ணால் கண்டு 56 அரசரெல்லாம் 56 அரசரெல்லாம் தர்க்கம் கோட்டைக்கு தவார்கள். ஆமோ தர்க்கம் கோட்டைக்கு தான் வந்து இருக்கும் ராசக்களை யாஜனத்தை எடுத்து போட்டு யாமர வைத்தார் அரசர்களை. அந்த பார்வதியா ஈஸ்வரியா என் மனப்பெண்ண அலங்கரித்து பார்வதியா கையில தான் என் மாணிக்க மலர் மலைய அந்த மதன தர்க்கம் கொடுப்பாரா. மாணிக்க அந்த மதன தர்க்கம் பார்வதியா மன்னவன வறந்து வாழா மறையோன அழைப்பாளா ஆண்டவன பகவான நம் மானிடத்து மாப்பிளைய நம் மனம் முடித்து வாழலாமா, நம் பூலோகத்து மாப்பிளைய நம் மனம் முடித்து வாழலாம். இந்த பார்வதிய மாலையிட பகவான வர வேணும். சத்திய மாலையிடா எங்க சங்கரன வர வேணும். சத்திய எங்க சங்கரன எங்க ஆதி சத்தியன பார்வதியோ ஆண்டவன அங்க வருந்தும் போது
எரிந்த மாலை பந்தலத்தை சுத்துதையா பண்டாரத்தை தேடுதையா பண்டாரம் கழுத்திலதான் பழிமாலை விழுந்துடுத இரண்டாவது முறையாக ஈஸ்வரிய எரிந்த மாலை ஈசன் திருக்கலத்தில் விழுந்துடுத பட்டத்து யானையத்தான் தர்க்கராச வரவழைத்து யானையோட துதிக்கையில தர்க்க மாலையத்தான் கை கொடுத்தான் அந்த பட்டத்து யானையது மூணாவது முறையாக பண்டாரம் கழுத்திலதான் மலர் மலைய போட்டுடுத பார்த்தானே தர்க்கராசன் ஆண்டிதான மருமகன்தான் இந்த ஆண்டி பண்டாரத்தை ஆதிசக்தி பார்வதிக்கும் திருமணத்தை முடிப்பதற்கு ஆண்டவன் ஜெவனாரோ ஆதிசக்தி பார்வதியோ ஐயா அரணை நல்ல அரணை என்று அரணை என்று அந்த அணிந்தார திருமங்கையோ அரணை என்று சத்தியும் சிவனுமாக மாலை மனம் மாத்துவாரா பள்ளியற வரும் பொழுது சாமாதி சாமம் போல ஆண்டவன் சொருவங்கள ஆதி சக்தியிடம் காட்டும் போது சக்தியும் சிவனுமாக கைலாச வந்தார்கள் இளையறிந்த தர்க்கராச பகவானை எதிர்ப்பதற்கு அக்கினி யாகத்தத்தா யாகத்தத்தா அந்த தர்க்கராச யாகத்தத்தா அந்த தர்க்கராசனோட யாகந்தான சாமி அங்கத்தில பாஞ்சிடுத அப்ப பகவான காப்பாத்த பார்வதியா வருவாளா அக்கினியில இறங்குதாரா கணவதி வருவாரா தல வாசலில அமருவாரா பச்சைன பலகாரத்தை கணவதியும் கண்டுட்டார யாகத்தை அமர்த்தாம இருந்துட்டார ஆதி மூலம் ஆறார வேல்முருக நாட்டியத்தை கண்டார மதிமயங்கி இருந்துட்டார கண்டுட்டார சிவபெருமா வேற நீரை எடுப்பாரா கருமறையில் தெளிப்பாரா 10 நல்ல கையோடு 18 ஆயுதமோ வீர நல்ல சூரத்தோடு சூரத்தோடு ஒரு வியார்வ மகனும் பிறக்கா சூரத்தோடு அப்ப ஆண்டவனும் சொல்லுதார எம்மகனே வேற புத்திரா அரும மகன் வீரபுத்திரா நீ தர்க்கம் கோட்ட போகணுமே தர்க்கம் தலை அறுக்கணுமே யாகத்தீர போடணுமே தார்கவல்லி தலையறுத்து அக்கினியில போடணுமே ஆண்டவனும் சொன்ன போது அழகு மகன் வீரபுத்திர அந்த தர்க்கம் கோட்டைக்கு வருவாரா பிள்ளையாரு தலையறுத்தா வீரபுத்திரன் பிள்ளையாரு தலையறுத்த அக்கினியில போட்டான் என் அருமை மகனான வீரபுத்திரன் தர்க்கராசன் தலையறுத்த அக்கினியில போட்டுட்டான் தார்காவல்லி தலையறுத்த அக்கினியில போட்டான் உடனே ஆண்டவன் அக்கினி அமர்ந்த உடனே ஆண்டவன் தர்க்கம் கோட்டைக்கு வந்து ஆதி பராசக்தியை தீர்த்தத்தை கொண்டு தட்டி திருப்பிறப்பால் பராசக்தி எழுப்புனா பார்வதி நீ அங்கத்தை உருக்கி அக்கினியில இறங்குனதுனால நீ அங்கால ஈஸ்வரி அப்ப பார்வதி சொல்லுதா ஆண்டவா பகவானே கடவுளே 1000 தான் இருந்தாலும் எங்க அப்பன் தர்க்க எங்க அம்மா தார்காவல்லி அல்லவா என்ன பெத்த வளர்த்த தர்க்கனையும் தார்காவல்லி தலைய அறுத்த அக்கினியில போட்டுட்டீல எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு மறு பிறவி கொடுங்க இந்த பார்வதி சொன்ன உடனே பகவான் வீரபுத்திரனை கூப்பிட்டு மகனே வீரபுத்திரா 7 மலை காவுக்குள்ள போ வடக்க தலைய வச்சு எந்த ஜீவம் படுத்திருந்தாலும் அந்த வடக்க தலைய வச்சு படுத்திருக்கக்கூடிய மிருகத்தினுடைய தலையை அறுத்துட்டு வா வீரபுத்திர இடமதியிலா விமலன் பெருமான் சொன்ன போது 7 மலை காவுக்குள்ள வாரானே வீரபுத்திர
வெள்ளையான படுத்திருக்கு படுத்திருக்கிறது வெள்ளையான தலை அறுத்தான் வீரபுத்திரன் அடுத்து வரும்போது ஒரு காளமாடு படுத்திருக்கு அந்த காளமாட்டு தலை அறுத்தான் அதுக்கு அடுத்து வரும்போது மாசி கடாய் படுத்திருக்கு காளமாடு தலை அறுத்து மாசி கடா தலை அறுத்து தர்க்கங்கோட்டை வருவாரா அழகு பிள்ளை வீரபுத்திரன் வெள்ளையான தலையத்தானே விநாயகருக்கு பொருத்துவாரா வெள்ளையான தலைய பிள்ளையாருக்கு பொருத்தினா அன்னையில இருந்தா பிள்ளையாருக்கு ஆணை முகம் வந்தது காளமாட்டு தலைய தர்க்கனைக்கு பொருத்துவாரா மாசிக்கடா தலையத்தானே தார்காவளிக்கு பொருத்துவாரா அப்ப ஆண்டவனும் பேர் கொடுக்கா நீ மாட்டு முகம் கொண்டதால மாடசாமி உண்மையரு தலை மாறி பொருத்தியதால் தலலா மாடசாமி 1008 மாடனுக்கோ அண்ணாவி தலமாடா மங்கையான மாடத்தியா தலவா மாடத்திக்கு வண்ண கருப்பையாவ வேலையான நல்ல வேலையப்பா தலவ மாடா உனக்கு விளையாடோ வேலையப்போ மாடனுக்கோ மாடனுக்கோ அண்ணாவி தலவா மாடனுக்கோ கொம்ப மாட குழல் மாடா கோலக்கார தலவ மாடா அம்பிகை தலவ மாடத்தியே பொல்லாத மாடோ சுவாமி உனக்கு மாடு வர மக வலக மன்னந்தரவ மாடா உனக்கு மனித வர வர நலக பொல்லாத தரவ மாடா ஐயா கஜா வரைஞ்சி கட்டி கட்டர கந்தரவ மாடா கருத்த கஜ
சாலகாரியே அம்மா கோலகாரி அம்மா சாலகாரியே சாலகாரியே குலகையில இவா சாலகாரியே வடக்கு வாச செல்வி அம்மா உனக்கு எரிக்கும் முகமா சிவந்த கண்ணா வடக்கோ செல்வி உனக்கு யாக போக நல்லா சிவந்த கண்ணா அவராளி கண்கள் ரெண்டும் செவராளி பொறிப்பலக்கா பொல்லாத வடக்கோ செல்வி கூடாதே பொல்லாத மாடசாமி ஐப்பருடைய வாசலில 1008 மாடலுக்கோ